أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आजकल हज़रत अबू बकर सिद्दीक़ रज़ियल्लाहु अन्हु का जिक्र हो रहा है। अब्बास गुज़वात का भी जिक्र हुआ था। தற்காலத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பு சென்று கொண்டிருக்கிறது. சில போர்களை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. பனு குரைசா எனும் ஒரு போர் நடைபெற்றது. வாக்தி அவர்கள் பனு குரைசா போரில் கலந்து கொண்டவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் பனு தைம் கோத்திரத்திலிருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா ஆகியோரும் பனு குரைசா போரில் கலந்து கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் பின் கனம் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைசாவை நோக்கி புறப்பட்ட போது ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோர் அன்னாரிடம் வந்து, யார் ரசூலுல்லா, மக்கள் தங்களை உலகின் அழகிய ஆடையில் பார்த்தால் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாகும். ஆகவே ஹஜ்ரத் ஜெயித் பின் உபாதா அவர்கள் தங்களுக்கு சமர்ப்பித்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என கோரிக்கை வைத்தனர். முஷ்ரிக்குகள் அன்னாரின் அழகிய உடையை காண வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடையை அணிந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அவ்வாறே செய்வேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இருவரும் என்னை குறித்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டுவிட்டால் நான் உங்களின் ஆலோசனைக்கு எதிராக ஒன்றும் கூறுவதில்லை. எனது இறைவன் மலக்குகளில் ஜிப்ராயில் மற்றும் மீகாயில் ஆகியோரின் உதாரணத்தை எவ்வாறு எடுத்துரைத்துள்ளானோ அவ்வாறே உங்கள் இருவரின் உதாரணத்தையும் எடுத்துரைத்துள்ளான். இப்னு கத்தாபுடைய உதாரணம் மலக்குகளில் ஜிப்ராயிலை போன்றதாகும். அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஜிப்ராயில் மூலமாகவே அளித்தான். மேலும் இப்னு கத்தாபின் உதாரணம் நபிமார்களில் ஹஜ்ரத் நூஹை போன்றதாகும். நூஹ் அவர்கள் ரப்பி லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா என்று கூறினார்கள். அதாவது, என் இறைவா, பூமியில் எந்த ஒரு காஃபிரையும் உயிர் வாழச் செய்து விடாதே. இப்னு அபி கஹாஃபாவின் உதாரணம் மலக்குகளில் மீகாயிலை போன்றதாகும். அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் உதாரணம். அவர் பூமியில் உள்ள மக்களுக்காக பாவ மன்னிப்பு கோரும்போது நபிமார்களில் அவரது உதாரணம் ஹஜ்ரத் இப்ராஹீமை போன்றதாகும். ஹஜ்ரத் இப்ராஹீம் அவர்கள் ஃபமன் தபியனி ஃப இன்னஹு மின்னி ஒமன் அசானி ஃப இன்னக கஃபூரு ரஹீம் என்று கூறினார். அதாவது, என்னை பின்பற்றியவர் என்னை சார்ந்தவரே, எவர் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவாய். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இருவரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டுவிட்டால் நான் அந்த ஆலோசனையில் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டேன். ஆனால் ஆலோசனையில் உங்கள் இருவரின் நிலை பலவிதமாக உள்ளது. உதாரணமாக ஜிப்ராயில், மீகாயில், நூஹ், இப்ராஹீம் அலைஹிமுஸ்ஸலாம் ஆகியோரை போன்றதாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைசாவை முற்றுகையிட்டிருந்ததை குறித்து ஒரு அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆயிஷா பின்த் சாயத் அவர்கள் தமது தந்தையிடமிருந்து இதை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சாயதே, முன்னே செல்லுங்கள், அம்மக்களின் மீது அம்பெறியுங்கள் என்றார்கள். என்னுடைய அம்பு அவர்களை சென்றடையும் தூரம் வரை நான் முன்னே சென்றேன். என்னிடம் 50க்கும் அதிகமான அம்புகள் இருந்தன. அதை நாங்கள் சில மணித்துளிகளில் எய்தோம்.
எங்களுடைய அம்புகள் எண்ணிக்கையில் அடங்கா வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை போன்று வீசப்பட்டு கொண்டிருந்தன. ஆகவே அந்த மக்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அவர்களில் ஒருவர் கூட வெளியே எட்டி பார்க்கவில்லை. எங்களுடைய அம்புகள் அனைத்தும் காலியாக ஆகிவிடக்கூடாதே என நாங்கள் அஞ்சினோம். ஆகவே நாங்கள் அந்த அம்புகளில் சிலவற்றை எய்து கொண்டிருந்தோம், சிலவற்றை பாதுகாக்க தொடங்கினோம். ஹஸ்ரத் காப் பின் அம்ரு மோஸ்னி அவர்களும் அம்பெய்தவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நாளில் என்னுடைய அம்புக்கோட்டில் எத்தனை அம்புகள் இருந்தனவோ அவை அனைத்தையும் நான் எய்தேன். எந்த அளவுக்கென்றால் இரவின் ஒரு பகுதி கழிந்ததும் நாங்கள் அவர்களின் மீது அம்பெய்வதை நிறுத்திவிட்டோம். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அம்பெய்து முடித்துவிட்டோம். அப்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் குதிரையில் அமர்ந்திருந்தார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது போர்க்கவசங்களை அணிந்திருந்தார்கள். குதிரை வீரர்கள் அன்னாரை சுற்றி இருந்தார்கள். பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்ட போது நாங்கள் எங்களின் தங்குமிடத்திற்கு திரும்பிவிட்டோம். அங்கு நாங்கள் இரவை கழித்தோம். எங்களின் உணவாக ஹஸ்ரத் சாத் பின் உபாதா அவர்கள் அனுப்பி வைத்த பேரித்தம்பழங்கள் இருந்தன. அதிக அளவில் பேரித்தம்பழங்கள் இருந்தன. நாங்கள் இரவில் அந்த பேரித்தம்பழங்களை உண்டோம். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர் ஆகியோரை கண்டபோது அவர்களும் பேரித்தம்பழங்களை உண்டு கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பழங்கள் எவ்வளவு சிறந்த உணவு என ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் பனு குரைஸா குறித்து தீர்ப்பு வழங்கிய போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப நீங்கள் தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று அன்னார் கூறினார்கள். அப்போது ஹஸ்ரத் சாத் அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்களுடன் ஏதேனும் போரை நீ விதித்திருந்தால் அதற்காக நீ என்னை உயிருடன் வைத்திருப்பாயாக. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் போர் முடிந்து விட்டதென்றால் நீ எனக்கு மரணத்தை வழங்குவாயாக. ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களது காயம் பெரிதானது. அவர்கள் ஆரோக்கியம் அடைந்து விட்டிருந்தார்கள். அந்த காயத்தின் சிறு அடையாளம் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக அமைத்து கொடுத்த தமது கூடாரத்திற்கு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர் ஆகியோர் அவர்களிடத்தில் சென்றார்கள். எந்த இறைவனின் கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக ஹஸ்ரத் உமர் அவர்களின் அழுகை குரல் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் அழுகை குரலை விட தனியாக எனக்கு கேட்டது. அப்போது நான் எனது அறையில் இருந்தேன். அதாவது ஹஸ்ரத் சாத் அவர்களின் மரண வேலை நெருங்கிய போது அவ்விருவரும் அழுது கொண்டிருந்தார்கள். நான் எனது அறையில் இருந்தேன். அல்லாஹ் கூறியது போன்று அவர்கள் ருஹமாவு பைனகுமாக இருந்தார்கள். அதாவது பரஸ்பரம் தமக்கிடையில் அளவற்ற நேசம் கொண்டிருந்தனர். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அதை குறித்து முந்தைய ஹுத்பாக்களிலும் கூறப்பட்டுவிட்டது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபிகளுடன் பைத்துல்லாவை தவாஃப் செய்வதாக ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவின் அடிப்படையில் 1400 சஹாபிகளுடன் ஜுல் காதா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையன்று காலை நேரத்தில் மதீனாவில் இருந்து உம்ரா செய்வதற்காக புறப்பட்டார்கள். மக்கத்து காஃபிர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் நுழைய விடாமல் தடுக்க ஏற்பாடுகள் செய்து விட்டதாக அன்னார் அறிந்தபோது சஹாபிகளிடம் அன்னார் ஆலோசனை கேட்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஆலோசனை வழங்கியவாறு கூறினார்கள், யார் ரசூல் அல்லாஹ், நாம் உம்ரா செய்யவே வந்துள்ளோம். நாம் யாரிடமும் போர் செய்ய வரவில்லை. எனது கருத்து என்னவென்றால், நாம் நமது இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். பைத்துல்லா செல்வதிலிருந்து நம்மை யாராவது தடுக்க முயற்சித்தால் நாம் அவர்களுடன் போரிடலாம். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது குறைஷியர்களின் சார்பாக பேசுவதற்காக குழுக்கள் வர ஆரம்பித்த போது உருவா என்பவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். அன்னாருடன் பேச ஆரம்பித்தார். உருவா அவர்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களது சமுதாயத்தை முற்றிலும் அழித்து விட்டால் அவ்வாறான நிலையில் அரேபியர்களில் உங்களுக்கு முன்பு தம் மக்களையே அழித்த ஏதேனும் ஓர் அரேபியரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவ்வாறு நிகழாமல் இருந்துவிட்டால், அதாவது குறைஷியர்கள் வெற்றி பெற்றுவிட்டால், அல்லாஹின் மீது ஆணையாக அங்கிருந்தும் இங்கிருந்தும் ஒன்று திரண்டுள்ள உங்களின் தோழர்களது முகங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஓடிவிடுவர், உங்களை விட்டுவிடுவர் என்று கூறினார். இதை கேட்ட ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் உர்வா பின் மஸ்ஊதிடம் கடும் சொற்களில்
சென்றுவிடு, இங்கிருந்து ஓடிவிடு, உம்முடைய லாத்து சிலையை முத்தமிட்டு திரி என்று கூறினார்கள். அதாவது அதை வணங்கச் செல் என்றார்கள். அதற்கு உருவா, இவர் யார் என்று கேட்டார். இவர் அபூபக்கர் ஆவார் என மக்கள் கூறினர். அதற்கு உருவா, எனது உயிர் எந்த இறைவனின் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நீர் என் மீது செய்த ஒரு கருணைக்கு நான் இதுவரை உமக்கு கைமாறு செய்யவில்லை. அது மட்டும் இல்லை என்றால் நான் உமக்கு இதற்கான பதிலை கொடுத்திருப்பேன் என்று கூறினார். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் செய்த பேருதவி என்னவென்றால், ஒரு விவகாரத்தில் உருவா மீது அபராத தொகை விதிக்கப்பட்ட போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் 10 கருவுற்ற பெண் ஊட்டகங்களை கொண்டு அவருக்கு உதவி செய்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் உருவா இவ்வாறு கூறிவிட்டு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் குறைஷியர்களின் ஒப்பந்தம் நடந்து கொண்டிருந்தது. ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். தாங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் நபி இல்லையா என்று கேட்டேன். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கேட்டார்கள். நாம் உண்மையில் இல்லையா, நம்முடைய எதிரி பொய்யில் இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கேட்டார்கள். அவ்வாறென்றால் நாம் நமது மார்க்க விஷயத்தில் இழிவான நிபந்தனைகளை ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என கேட்டேன். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதராவேன். நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். அவன் எனக்கு உதவி செய்வான். அதாவது நான் நிபந்தனைகளை ஒப்புக்கொள்கிறேன் என்றால் அது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படாமல் இருப்பதன்று. ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் அண்மையில் பைத்துல்லாவை சென்றடைவோம், அதை தவாஃப் செய்வோம் என தாங்கள் எங்களிடம் கூறவில்லையா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக நான் கூறினேன். ஆனால் இவ்வருடமே நாம் பைத்துல்லா செல்வோம் என நான் உம்மிடம் கூறினேனா என அன்னார் கேட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இந்த வருடமே பைத்துல்லாவை சென்றடைவோம் என்று நான் கூறவில்லையே என்றார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், தாங்கள் அவ்வாறு கூறவில்லைதான். அதற்கு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக பைத்துல்லா செல்வீர்கள், அதை தவாஃபும் செய்வீர்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் கூறுகிறார்கள், அதை கேட்டு நான் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அபூபக்கரே, உண்மையில் ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நபி இல்லையா என கேட்டேன். ஏன் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். நாம் உண்மையிலும் நம் எதிரிகள் பொய்யிலும் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஏன் இல்லை என்றார்கள். அவ்வாறென்றால் நான் நமது மார்க்கம் தொடர்பாக இந்த இழிவான நிபந்தனைகளை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டேன். அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை அடியானே, சந்தேகத்திற்கிடமின்றி ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். தூதர் தமது இறைவனுக்கு மாறு செய்வதில்லை. அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வான் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதே சொற்களை ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் எடுத்துரைத்தார்கள். பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களை பார்த்து, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக அன்னார் உண்மையில் உள்ளார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக நாம் பைத்துல்லாவுக்கு செல்வோம், அதை தவாஃப் செய்வோம் என்று கூறவில்லையா என கேட்டார்கள். ஏன் இல்லை? ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வருடமே நாம் அங்கு செல்வோம் என்றும் கூறினார்களா என்று ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். ஹஸ்ரத் உமர் கூறுகிறார்கள், அதற்கு நான் இல்லை என்று கூறினேன். அவ்வாறென்றால் நிச்சயமாக நீங்கள் அங்கு செல்வீர்கள், நிச்சயமாக அதை தவாஃப் செய்வீர்கள் என ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள். ஜுஹ்ரி அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களின் கூற்றை எடுத்துரைக்கிறார்கள். நான் செய்த இந்த தவறுக்கு கைமாறாக நான் பல நற்செயல்களை செய்தேன் என ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறி வந்தார்கள். இது புகாரியில் இருந்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதே ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் விவரங்கள் குறித்து எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உருவா வந்தார். அன்னாருடன் பேச ஆரம்பித்தார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதைல் பின் வர்காவிடம் கூறிய தமது அதே சொற்பொழிவை இவருக்கு முன்பு மீண்டும் எடுத்துரைத்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தை அடிப்படை ரீதியாக உருவா ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் குறைஷியர்களின் பிரதிநிதித்துவத்தின் உரிமையை செலுத்துவதற்காகவும் அவர்களுக்கு சாதகமாக அதிகமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள செய்யும் நோக்கத்திலும், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் இந்த போரில் உங்களுடைய சமுதாயத்தை முற்றிலும் அழித்துவிட்டால் அது எப்படிப்பட்ட செயலாக இருக்கும் என்றால், உங்களுக்கு முன்பு இருந்த அரேபியர்களில் இவ்வாறான அநீதி இழைத்த எந்த ஒருவரும் கிடையாது.
ஆனால் விஷயம் இதற்கு நேர் மாற்றமாக இருக்கும் என்றால், அதாவது இந்த போரில் குரேஷியர்கள் வெற்றி பெற்றுவிட்டால், இறைவன் மீது ஆணையாக உங்களை சுற்றி நான் எவ்வாறான முகங்களை காண்கிறேன் என்றால் அவர்கள் ஓடிவிட கொஞ்சமும் தாமதமாகாது. இவர்கள் அனைவரும் உங்களை விட்டு சென்று விடுவார்கள் என்று கூறினார். அப்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் உர்வாவின் இந்த சொற்களை கேட்டு கடும் கோபம் கொண்டார்கள். நீர் இங்கிருந்து சென்றுவிடும், லாத்தை முத்தமிட்டு தெரியும், நாங்கள் இறை தூதரை விட்டு சென்று விடுவோமா என்று கூறினார்கள். லாத் என்பது அவர்கள் வணங்கி வந்த சிலையின் பெயராகும். லாத் சிலை என்பது பனு சகீஃப் மக்களின் ஒரு பிரசித்தி பெற்ற சிலையாகும். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் இவ்வாறு கூறியதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் சிலை வணங்கிகள், நாங்கள் இறைவனை வணங்குபவர்கள். நீங்கள் சிலைகளுக்காக பொறுமையையும் உறுதிப்பாட்டையும் காட்டும்போது, நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுவோமா என்ன என்பதாகும். இதை கேட்டு ஆக்ரோஷமுற்ற உருவா, இவர் யார், இவ்வாறு என் பேச்சுக்கிடையில் நுழைபவர் யார் என்று கேட்டார். இவர் அபூபக்கர் என்று மக்கள் கூறினார்கள். அபூபக்கர் அவர்களின் பெயரை கேட்டதும் உருவாவின் பார்வை வெட்கி தாழ்ந்தது. அபூபக்கரே, என் மீது உங்களின் பெரும் கருணை இல்லாவிடில், இங்கும் அதே விஷயம்தான் கூறப்படுகிறது. ஒரு முறை உருவாவின் கடனை செலுத்தி அவருடைய உயிரை ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் காப்பாற்றினார்கள். உருவா கூறினார், இறைவன் மீது ஆணையாக அந்த கருணை இல்லாவிடில் இப்போது நீங்கள் கூறிய விஷயத்திற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்கப்படும் என நான் கூறியிருப்பேன் என்றார். புகாரியின் ஒரு குறிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குரேஷியர்களின் ஒப்பந்தம் நடந்து கொண்டிருந்தது. நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட்டு விட்டிருந்தன. அப்போது சுஹைல் பின் அம்ர் அவர்களின் மகன் அபு ஜந்தல் அவர்கள் கட்டி போடப்பட்டிருந்த தம் சங்கிலிகளுடன் அங்கு வந்தடைந்தார். மக்காவின் சார்பாக தூதுவராக வந்திருந்த சுஹைல் பின் அம்ர் அவர்கள் அவரை திருப்பி தருமாறு வேண்டுகோள் வைத்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜந்தல் அவர்களை திருப்பி ஒப்படைத்து விட்டார்கள். இதனுடைய விபரத்தை ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த விளக்கத்தில், தாங்கள் அல்லாஹ்வின் உண்மையான நபி இல்லையா, நாம் ஏன் இவ்வாறு தாழ்ந்து பேச வேண்டும் என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விவாதம் செய்த அந்த சம்பவம் அதில் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அதனுடைய விவரம் என்னவென்றால், அதாவது அபு ஜந்தல் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்ட போது ஹஸ்ரத் உமர் அவர்கள் இவ்வாறு பேசினார்கள். அபு ஜந்தல் மீது செய்யப்பட்ட கொடுமையை முஸ்லிம்கள் பார்த்து கொண்டிருந்தனர். மார்க்க தன்மானத்தின் காரணமாக அவர்களின் கண்கள் சிவந்து போயிருந்தன. ஆனால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமையின் காரணமாக மௌனமாக இருந்தனர். இறுதியில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்தார்கள். நடுக்கமான குரலில், தாங்கள் அல்லாஹ்வின் உண்மையான தூதர் இல்லையா என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதர் ஆவேன் என்றார்கள். நாம் உண்மையிலும் நம்முடைய எதிரி பொய்யிலும் இல்லையா என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் இல்லை, நிச்சயமாக அவ்வாறு என்றார்கள். பிறகு, நாம் நமது உண்மையான மார்க்க விவகாரத்தில் இந்த இழிவை ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்கள் நிலையை கண்டு சுருக்கமான சொற்களில், பாருங்கள் உமரே, நான் இறைவனின் தூதராவேன், இறைவனின் நோக்கத்தை நான் அறிவேன், அதற்கு எதிராக நான் செல்ல மாட்டேன், அவனே எனக்கு உதவியாளன் ஆவான் என்றார்கள். ஆனால் ஹஸ்ரத் உமர் அவர்களின் இயல்பில் காணப்பட்ட ஆக்ரோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சென்றது. நாம் பைத்துல்லாவை தவாப் செய்வோம் என தாங்கள் எங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நிச்சயமாக நான் கூறினேன் தான், ஆனால் இவ்வருடமே தவாப் செய்வோம் என்றும் நான் கூறினேனா என கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், இல்லை, அவ்வாறு தாங்கள் கூறவில்லை என்றார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறென்றால் பிறகு காத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிச்சயமாக மக்காவில் நுழைவீர்கள், காபாவை தவாப் செய்வீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் உணர்ச்சி பொங்கிய அந்த நிலையில் ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான தாக்கத்தின் காரணமாக ஹஸ்ரத் உமர் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்று ஹஸ்ரத் அபூபக்கரிடம் வந்தார்கள். அவர்களுடனும் அவ்வாறே உத்வேகமிக்க விஷயங்களை பேசினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் அதே போன்ற பதில்களைத்தான் கொடுத்தார்கள். ஆனால் அத்துடன் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அறிவுரை கூறும் விதத்தில், பாருங்கள் உமரே, நிலை கொள்ளுங்கள்,
இறை தூதருடன் இணைத்து கொண்ட உமது கைகளை தளர விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இறைவன் மீது ஆணையாக எவருடைய கையில் நாம் நமது கைகளை ஒப்படைத்திருக்கின்றோமோ அவர் நிச்சயமாக உண்மையாளர் ஆவார் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் வேகத்தில் நான் இந்த அனைத்து விஷயங்களையும் பேசிவிட்டேன். ஆனால் பிறகு நான் மிகவும் வருந்தினேன். பாவ மன்னிப்பு கோரும் விதமாக இந்த பலவீனத்தை நீக்குவதற்காக பிற்காலத்தில் நான் பல நஃபிலான செயல்களை செய்தேன். அதாவது சதகாக்களை கொடுத்தேன், நோன்பு நோற்றேன், நஃபிலான தொழுகைகளை தொழுதேன், அடிமைகளை விடுதலை செய்தேன். இதன் மூலமாக எனது இந்த பலவீனத்தின் கரை அகற்றப்பட வேண்டும் என்று செய்தேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் சம்பவங்களை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தவாப் செய்வதற்காக சென்றபோது மக்கத்து காஃபிர்கள் இதை அறிந்து கொண்டு தனது ஒரு தலைவரை அன்னாரிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். இவ்வருடம் தவாப் செய்ய நீங்கள் வர வேண்டாம் என்று கூறி அனுப்பினர். அந்த தலைவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து பேச ஆரம்பித்தார். பேசும்போது அவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாடியை தொட்டார். தாங்கள் இவ்வருடம் தவாப் செய்ய வேண்டாம், அடுத்து வருகின்ற வருடங்களில் ஏதேனும் ஒரு வருடத்திற்கு தள்ளி போட்டு விடுங்கள் என்று கூறினார். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆசியாவில் உள்ள மக்களிடம் காணப்படும் வழக்கம் என்னவென்றால், அவர்கள் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வைக்க விரும்பினால் மன்றாடும் விதத்தில் எதிராளியின் தாடியை தொடுவார்கள், அல்லது தனது தாடியை தொட்டு நான் வயோதிகனாவேன், சமுதாயத்தின் தலைவனாவேன், நான் கூறும் விஷயத்தை ஒப்புக்கொள் என்று கூறுவார்கள். ஆகவே அந்த தலைவரும் மன்றாடும் விதத்தில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாடியை தொட்டார். இதை கண்ட ஒரு சஹாபி முன்னே வந்து தமது வாளின் கைப்பிடியை தட்டி அந்த தலைவரை பார்த்து, உமது தூய்மையற்ற கையை அகற்றிவிடு என்றார்கள். வாளின் கைப்பிடியை அடித்த அந்த நபரை மக்கத்து தலைவர் அடையாளம் கண்டுகொண்டு, இன்ன நேரத்தில் உம்மீது நான் பேருபகாரம் செய்துள்ளேனே, அந்த நபர்தானே நீ என்று கேட்டார். இதை கேட்டு அந்த சஹாபி மௌனமாகி பின்னால் சென்று விட்டார். அந்த தலைவர் மீண்டும் மன்றாடும் விதத்தில் அன்னாருடைய தாடியை தொட்டார். சஹாபிகள் கூறுகிறார்கள், அந்த தலைவர் இவ்வாறு தம் கையால் அன்னாருடைய தாடியை தொடுவதைக் கண்டு எங்களுக்கு கடும் கோபம் வந்தது. ஆனால் அந்த தலைவரின் ஏதேனும் ஒரு பேருபகாரம் இல்லாத எந்த ஒரு நபரும் எங்களுக்கு தென்படவில்லை. அந்தோ இந்த தலைவரின் பேருபகாரம் இல்லாத யாரேனும் ஒரு நபர் எங்களிடையே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என எங்களது உள்ளம் நாடியது. அப்போது தலை முதல் பாதம் வரை கவசம் அணிந்திருந்த ஒருவர் எங்களில் இருந்து முன்னே சென்றார். மிகவும் ஆவேசமாக அந்த தலைவரை பார்த்து, உம்முடைய தூய்மையற்ற கையை அகற்றிவிடு என்று கூறினார். இவ்வாறு கூறிய அந்த நபர் ஹஸ்ரத் அபூபக்கர் ஆவார்கள். ஹஸ்ரத் அபூபக்கரை அந்த தலைவர் அடையாளம் கண்டுகொண்ட போது, நான் உம்மை ஒன்றும் கூற இயலாது, ஏனென்றால் உம்மீது எனது எந்த பேருபகாரமும் இல்லை என்று கூறினார். ஜுல் காதா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை நிகழ்ந்தபோது சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டது. இந்த குறிப்பு சீரத் காத்தமுன் நபியின் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது அந்த ஒப்பந்தத்தின் 2 பிரதிகள் ஆயத்தம் செய்யப்பட்டது. சாட்சியாளர்களாக இரு பிரிவில் இருந்தும் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர்கள் அதில் கையொப்பமிட்டனர். முஸ்லிம்கள் சார்பாக கையொப்பமிட்டவர்கள் யாரென்றால் ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ், ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜர்ரா ஆகியோர். ஹுதைபியா சமாதான ஒப்பந்தத்தை விட மிக பெரும் வெற்றி இஸ்லாத்தில் இல்லை என ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி வந்தார்கள். மனு ஃபசாராவை நோக்கி ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் படையெடுப்பு. இதை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் இந்த போர் நடைபெற்றது. பனு ஃபசாரா மக்கள் நஜது கரா பள்ளத்தாக்கில் வசித்து வந்தார்கள். தபகாத்துல் குப்ரா மற்றும் சீரத் இப்னு ஹிஷாம் ஆகியவற்றில் எழுதப்பட்டதற்கிணங்க இந்த படைப்பிரிவு ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களின் தலைமையில் அனுப்பப்பட்டது என்று வருகிறது. ஆனால் முஸ்லீம் மற்றும் அபுதாவூத் ஆகியவற்றின் ஹதீஸில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை இந்த படைப்பிரிவுக்கு அமீராக நியமித்தார்கள் என்று வந்துள்ளது. உதாரணமாக சஹீ முஸ்லிமின் அறிவிப்பில் வருகிறது, அயாஸ் பின் சலமா அறிவிக்கிறார்கள், என்னிடம் எனது தந்தை இதை கூறினார். அதாவது நாங்கள் ஃபசாரா கோத்திரத்துடன் போரிட்டோம். எங்களுடைய அமீராக ஹஸ்ரத் அபூபக்கர் இருந்தார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை எங்களுக்கு அமீராக நியமித்திருந்தார்கள்.
ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இந்த போரை குறித்து எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் ஒரு படைப்பிரிவை பனு ஃபஸாராவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இந்த கோத்திரம் அப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடுவதில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். அந்த படைப்பிரிவில் சலமா பின் அக்வா அவர்களும் இருந்தார்கள். அவர் பிரசித்தி பெற்ற வில்லாளியாகவும் வேகமாக ஓடுவதில் சிறப்பான திறமையும் கொண்டிருந்தார். சலமா பின் அக்வா அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் காலை தொழுகைக்கு முன்பு அந்த கோத்திரத்தின் தங்குமிடத்திற்கு அருகில் சென்றடைந்தோம். நாங்கள் தொழுது முடித்த பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தாக்குதல் தொடுக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நாங்கள் ஃபஸாரா கோத்திரத்துடன் சண்டையிட்டவாறே அவர்களின் நீர்ச்சுனை வரை சென்று விட்டோம். முஷ்ரிக்குகளில் பலர் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் களத்தை விட்டு ஓடிவிட்டனர். நாங்கள் பலரை கைது செய்தோம். சலமா கூறுகிறார்கள், அவ்வாறு ஓடியவர்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களை கொண்ட ஒரு குழுவும் இருந்தது. அவர்கள் விரைவாக அருகில் இருந்த ஒரு மலையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கும் மலைக்கும் இடையில் அம்பெறிய ஆரம்பித்தேன். அதை கண்டு அஞ்சி அந்த குழு நின்றுவிட்டது. நாங்கள் அவர்களை கைது செய்தோம். சிறைபிடிக்கப்பட்டவர்களுள் சிகப்பு போர்வையை போர்த்தி இருந்த ஒரு வயோதிக பெண்மணியும் இருந்தாள். அவளுடன் அவளுடைய ஓர் அழகிய மகளும் இருந்தால். நான் அவர்கள் அனைவரையும் சுற்றி வளைத்து ஹசரத் அபூபக்கர் அவர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அன்னார் அந்த பெண்ணை என்னுடைய கண்காணிப்பில் விட்டுவிட்டார்கள். நாங்கள் மதீனா வந்தடைந்த போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பெண்ணை மக்காவுக்கு அனுப்பி வைத்து அவளுக்கு பகரமாக மக்காவில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த சில முஸ்லிம் கைதிகளை விடுவிக்க செய்தார்கள். அதாவது மக்காவாசிகள் எவர்களை பிடித்து வைத்திருந்தார்களோ அவர்களை அந்த பெண்ணிற்கு பகரமாக விடுவிக்க செய்தார்கள். ஹைபர் போர் குறித்து இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் 7 ஹிஜ்ரியில் ஹைபரை நோக்கி படையெடுத்தார்கள். ஹைபர் என்பது பேரித்த மரங்களை கொண்ட ஒரு தோட்டமாகும். அது மதீனாவில் இருந்து 184 கிலோமீட்டர் வடக்கு பகுதியில் உள்ளது. அங்கு எரிமலை தொடர் ஒன்றும் உள்ளது. அங்கு யூதர்களின் பல கோட்டைகள் இருந்தன. அவற்றில் சிலவற்றில் மிச்சம் மீதி இன்றும் எஞ்சியுள்ளன. அந்த கோட்டைகளை ஹைபர் போரில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த பகுதி மிகவும் செழிப்பான இடமாகவும் யூதர்களின் மிக பெரும் தலைமை இடமாகவும் இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு மதீனாவில் சிபாஹ் பின் உர்ஃபத்த ஹிஃபாரி அவர்களை அமீராக நியமித்தார்கள். 10 இரவுகளை விட அதிகமாக ஹைபரின் கோட்டைகள் முற்றுகையிடப்பட்டிருந்தன. ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படும் போது ஓரிரு நாட்கள் அன்னார் வெளியே வரமாட்டார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் சென்றடைந்த போது ஒற்றை தலைவலி ஏற்பட்டது. ஆகவே அன்னார் மக்களிடையே வரவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை கதீபாவுடைய கோட்டைகளை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஆகவே அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஏந்தி கொண்டு எதிரிகளுக்கு எதிராக உறுதியாக நின்று கொண்டு கடுமையாக போரிட்டார்கள். பிறகு திரும்பி வந்து விட்டார்கள். வெற்றி கிடைக்கவில்லை. அபூபக்கர் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்திருந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமரை அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஏந்தி கொண்டு கடுமையாக போரிட்டார்கள். இது முந்தைய தாக்குதலை விட கடுமையான தாக்குதலாக இருந்தது. பிறகு அன்னாரும் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாறு நூல்களில் பெரும்பாலானவற்றில் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோர் ஒருவர் பின் மற்றொருவராக படையின் அமீராக நியமிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் கைகளில் கோட்டை வெற்றி கொள்ளப்படவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. ஆயினும் சையதினா சித்திகே அக்பர் எனும் நூல் ஒன்று உள்ளது. இது பிப்ரவரி 2010 ஆண்டில் லாகூரில் வெளியிடப்பட்டுள்ளது. நம்முடைய ஆய்வாளர்கள் இதை கண்டு எனக்கு எழுதியுள்ளார்கள். அதில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் கைகளில் அந்த கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது என்று ஆசிரியர் எழுதியுள்ளார். ஆனால் எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் அந்த ஆசிரியர் எழுதுகிறார், ஒரு கோட்டையை வெற்றி கொள்வதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் படையின் அமீராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அது அன்னாரின் கைகளில் வெற்றி கொள்ளப்பட்டது. மற்றொரு கோட்டைக்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களும் வெற்றி பெற்றார்கள். மூன்றாவது கோட்டையை நோக்கி வெற்றி கொள்ளும் பொறுப்பு முஹம்மது பின் மஸ்லமா அவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போன போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் காலையில் எவ்வாறான ஒரு நபரை படையின் அமீராக நியமிப்பேன் என்றால்
எவரிடம் கொடியை ஒப்படைப்பேன் என்றால் அவர் இறைவனையும் அவனது தூதரையும் அதிகம் நேசிப்பவர் ஆவார். அவரின் கைகளால் கோட்டை வெற்றி கொள்ளப்படும் என்று கூறினார்கள். ஆகவே ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு கொடி வழங்கப்பட்டது. மேலும் கமூஸ் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது. ஹைபர் போரை குறித்து வாக்தி அவர்களின் ஒரு அறிவிப்பு உள்ளது. ஏனென்றால் மக்கள் அதனுடைய வரலாறையும் படிக்கிறார்கள். ஆகவே நான் கூறிவிடுகின்றேன். ஆனால் இது 100% சரியாக இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. எவ்வாறு இருப்பினும் வாக்தி அவர்கள் எழுதுகிறார்கள், ஹைபர் போரின் போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சஹாபி ஹுபாப் பின் முன்சிர் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலுல்லாஹ், யூதர்கள் பேரித்த மரங்களை தம் இளவயது சந்ததிகளை விடவும் அதிகம் நேசிக்கின்றனர். ஆகவே தாங்கள் அவர்களின் பேரித்த மரங்களை வெட்டிவிடுங்கள் என கோரிக்கை வைத்தார். அதற்கேற்ப ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த மரங்களை வெட்டிவிடும்படி கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்கள் விரைவாக மரங்களை வெட்ட ஆரம்பித்தனர். இதுவரை கூறப்பட்டது 100% முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைதான். ஆனால் இதற்கு பிறகு கூறப்படுவது சரியானதாக தெரிகிறது. இவ்வாறு எழுதப்படுகிறது, ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தங்களிடம் ஹைபரை குறித்து வாக்குறுதி அளித்துள்ளான். அவன் தங்களிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். தாங்கள் பேரித்த மரங்களை வெட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதற்கேற்ப அன்னாரின் அறிவிப்பாளர் பேரித்த மரங்களை வெட்டக்கூடாது என அறிவிப்பு செய்தார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹைபரில் வெற்றியை வழங்கிய போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரின் ஒரு சிறப்பான பள்ளத்தாக்கான கதீபா எனும் இடத்தை தம்முடைய அன்பர்களுக்கும் தம் குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதர உறவினர்களுக்கு மட்டுமின்றி ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 100 வஸ்கு தானியங்களையும் பேரித்த மரங்களையும் கொடுத்தார்கள். ஒரு வஸ்கு என்பது 60 சா ஆகும். ஒரு சா என்பது 2.5 கிலோவாகும். இது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பங்கில் வந்தது. நஜதை நோக்கி ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படைப்பிரிவு. இதை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, நஜத் என்பது பாதி பாலைவன பரப்புள்ள ஆனால் செழிப்புள்ள பகுதியாகும். அதில் எண்ணற்ற பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ளன. இது தெற்கில் ஏமன் தேசம் வரையிலும், வடக்கில் சிரியாவின் பாலைவன பகுதி வரையிலும், மேலும் ஈராக் வரையிலும் பரவி உள்ளது. அதன் மேற்கு பகுதியில் ஹிஜாஸ் பாலைவன பகுதி உள்ளது. இப்பகுதி பூமியின் நிலப்பரப்பில் இருந்து 1200 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அந்த உயரத்தின் காரணமாகவே இது நஜத் என்று அழைக்கப்படுகிறது. நஜதில் பனு கிலாபு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டனர். அவர்களை அடக்கி ஒடுப்பதற்காக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை அங்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த போர் ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் நடந்தது. ஹஸ்ரத் சலமா பின் அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். எங்களுக்கு அவர்களையே அமீராக நியமித்தார்கள். அபு சுஃபியான் அவர்கள் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு மதினா வந்ததை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, குரேஷியர்களின் நட்பு கோத்திரமான பனு பக்ரு ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டவாறு முஸ்லிம்களின் நட்பு கோத்திரமான பனு ஹுஸா தாக்கிய போது, அப்போது குரேஷியர்கள் ஆயுதங்களை கொண்டு பயண விலங்குகளை கொண்டு பனு பக்ருக்கு உதவி செய்தனர். ஹுதைபியா சமாதான ஒப்பந்தத்தை அவர்கள் மதிக்கவில்லை. மிகவும் ஆணவத்தோடும் கர்வத்துடனும் நாங்கள் எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறிய போது அபு சுஃபியான் அவர்கள் மதீனா வந்தார்கள். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையை புதுப்பிக்க விரும்பினார்கள். அவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அன்னார் அவருடைய எந்த விஷயத்திற்கும் பதிலளிக்கவில்லை. பிறகு அவர் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்றார். தாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து கூறுங்கள் என பேசினார். ஆனால் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களோ நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களின் குறிப்பில் கூறப்பட்டது போன்று பிறகு அபு சுஃபியான் அவர்கள் ஹஸ்ரத் உமரிடம் சென்றார். அவர்களும் மறுத்துவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர் தோல்வியடைந்து திரும்பினார். மக்கா வெற்றியின் போர். இந்த போரை கஸ்வத்துல் ஃபத்துல் ஆசம் மாபெரும் வெற்றி போர் என்றும் கூறுவர். மக்கா போர் ரமலான் மாதத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. தபரி வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு ஆயத்தமாகுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டினிடம் எனது பொருட்களை ஆயத்தப்படுத்தி விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தம் மகள் ஹஸ்ரத் ஆயிஷாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள்.
இதை கண்டு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், எனது மகளே, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பொருட்களை ஆயத்தம் செய்யும்படி உம்மிடம் கூறினார்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் ஆயிஷா அவர்கள் ஆம் என்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு செல்ல நாட்டம் கொண்டுள்ளார்கள் என நீ கருதுகிறாய் என ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹசரத் ஆயிஷா அவர்களோ, நான் முற்றிலும் அறிய மாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் மக்காவை நோக்கி செல்வதாக மக்களிடம் கூறிவிட்டார்கள். அத்துடன் உடனே ஏற்பாடு செய்யும்படியும் ஆயத்தமாகும்படியும் மக்களிடம் கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வே, குறைஷியர்களின் உளவாளிகளையும் ஒற்றர்களையும் தடுத்து நிறுத்திவிடுவாயாக. எந்த அளவுக்கென்றால் நாங்கள் அவர்களை அவர்களின் பகுதிகளில் திடீரென எதிர்கொள்ள வேண்டும் என ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதன் பிறகு மக்கள் ஆயத்தமாக ஆரம்பித்து விட்டனர். சீரத் ஹலபியாவில் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெளிவுபடுத்தியவாறு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் ஆயிஷா அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரிடம், யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் பயணத்திற்கான நாட்டம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அவ்வாறு என்றால் நானும் ஆயத்தமாகவா என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் எங்கு செல்ல நாட்டம் கொண்டுள்ளீர்கள் என ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். குறைஷியர்களை எதிர்கொள்ள செல்கிறேன், ஆனால் அபூபக்கரே, இவ்விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். சுருக்கமாக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகும்படி மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் தாம் செல்ல விரும்பும் இடம் குறித்து அந்த மக்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. ஹசரத் அபூபக்கர் அவர்கள், யார் ரசூலுல்லாஹ், குறைஷிகளுக்கும் நமக்கும் இடையே தற்போது உடன்படிக்கை இல்லையா, சமாதான ஒப்பந்தத்தின் காலக்கெடு எஞ்சியிருக்கவில்லையா என்று கேட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம் சரிதான், ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டனர், உடன்படிக்கையை முறித்து விட்டனர். நான் உம்மிடம் கூறியவற்றை ரகசியமாகவே வைக்க வேண்டும் என்றார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள், யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் எங்கோ செல்ல நாட்டம் கொண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், தாங்கள் அநேகமாக ரோமானியர்களை நோக்கி புறப்பட நாட்டம் கொண்டுள்ளீர்கள் என கருதுகிறேன் என்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றார்கள். அவ்வாறென்றால் நஜதை நோக்கி செல்ல விருப்பம் கொண்டுள்ளீர்களா என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றார்கள். அவ்வாறென்றால் தாங்கள் குறைஷியர்களை நோக்கி புறப்பட விருப்பம் கொண்டுள்ளீர்களா என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் விரும்பினார்கள். அதற்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், தங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தத்தின் காலக்கெடு இன்னும் எஞ்சியுள்ளதே என ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மக்கள் பனு காப், அதாவது பனு குராசா உடன் என்ன செய்தார்கள் என்று உமக்கு தெரியாதா என்றார்கள். அதன் பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமங்களிலும் சுற்று வட்டாரத்திலும் உள்ள முஸ்லிம்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். எவர் அல்லாஹ்வின் மீதும் கியாமத் நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் ரமலான் மாதத்தில் மதீனாவில் ஆஜராகிவிட வேண்டும் என்று செய்தி அனுப்பப்பட்டது. ஆகவே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்புக்கிணங்க அரேபிய கோத்திரங்கள் மதீனாவுக்கு வர ஆரம்பித்தன. மதீனா வந்தடைந்த கோத்திரங்களுள் பனு அஸ்லம், பனு கிஃபார், பனு முசைனா, பனு அஷ்ஜா, பனு ஜுஹைனா ஆகியவை இருந்தன. அப்போது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹ்வே, குறைஷியர்களின் உளவாளிகளையும் ஒற்றர்களையும் தடுத்து நிறுத்திவிடு. எந்த அளவுக்கென்றால் நாங்கள் அவர்களின் பகுதிகளில் அவர்களுக்கு முன்பு திடீரென சென்றடைய வேண்டும். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக அனைத்து வழிகளிலும் கண்காணிக்கும் குழுக்களை நியமித்தார்கள். குறைஷியர்களுக்கு முஸ்லிம்களின் ஆயத்தம் குறித்து தெரிந்து விடாமல் இருப்பதற்காக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த அறிமுகமில்லாத நபரும் உங்களை கடந்து செல்வதை கண்டால் அவரை தடுத்து நிறுத்திவிடுங்கள் என அவர்களுக்கு கூறியிருந்தார்கள். இந்த சம்பவத்தை பற்றி விளக்கமளித்தவாறு ஹசரத் முஸ்லிம் மௌது அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒரு மனைவியிடம் தம்முடைய பயணத்திற்கு தேவையான பொருட்களை ஆயத்தம் செய்ய ஆரம்பிக்கும்படி கூறினார்கள். அவர்கள் பயண சாமான்களை கட்ட ஆரம்பித்தனர். ஹசரத் ஆயிஷா அவர்களிடம் தமக்காக தானிய மாவையோ அல்லது தானியத்தையோ சமைத்து ஆயத்தம் செய்யும்படி கூறினார்கள். இவ்வாறான உணவுகள் தான் அந்த நாட்களில் கிடைத்து வந்தன. ஆகவே மண் போன்றவற்றை சல்லடை செய்து தானியத்தை பிரித்து எடுக்க ஆரம்பித்தனர். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வீட்டில் மகளிடம் வந்தார்கள். அவர்கள் இந்த ஆயத்தங்களை கண்டபோது, ஆயிஷாவே, இது என்ன?
ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் பயணத்திற்கு ஆயத்தம் ஆகிறார்களா என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்ய சொன்னார்கள். ஆகவே பயணமாகத்தான் இருக்கும் என கருதுகிறேன் என்று ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள். ஏதேனும் போருக்கு செல்ல நாட்டம் கொண்டுள்ளார்களா என்று ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள், எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது, தன்னுடைய பயண ஏற்பாட்டை செய்யுமாறு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றார்கள். 2-3 நாட்களுக்கு பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஆகியோரை அழைத்தார்கள். ஹுசாவாவைச் சேர்ந்த ஒரு நபர் வந்ததை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டவாறு இன்னின்ன சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து முன்பே இறைவன் எனக்கு செய்தி அறிவித்து விட்டான். அவர்கள் துரோகம் செய்து விட்டனர். நாம் அவர்களுடன் செய்த உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள். நாம் இப்போது அஞ்சினால் மக்காவாசிகளின் துணிவையும் ஆற்றலையும் கண்டு அவர்களை எதிர்கொள்ள ஆயத்தமாகவில்லை என்றால் அது ஈமானுக்கு எதிரான விஷயமாகும். ஆகவே நாம் அங்கு செல்ல வேண்டும். இது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று அந்த இருவரிடம் அன்னார் கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் அவர்களுடன் உடன்படிக்கை செய்துள்ளீர்கள். அது உங்களின் சமுதாயமும் கூட. அதாவது கூற வந்த கருத்து என்னவென்றால், தாங்கள் தமது சமுதாயத்தை அழிப்பீர்களா என்று கேட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் நமது சமுதாயத்தை அழிக்கப் போவதில்லை, உடன்படிக்கையை முறித்தவர்களை அழிக்கப் போகிறோம் என்றார்கள். பிறகு ஹசரத் உமரிடம் கேட்டபோது அவர்கள், பிஸ்மில்லா, இந்த நாள் வரவேண்டும் என்றும் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்க காஃபிர்களுடன் போரிட வேண்டும் என்றும் நான் தினந்தோறும் துவா செய்து வருகிறேன் என்றார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் மிகவும் மென்மையான இயல்புடையவர் ஆவார். ஆனால் நேரடியான விஷயம் உமரின் நாவிலிருந்து அதிகமாக வெளிப்படுகின்றன. ஆயத்தமாகும்படி ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கோத்திரங்களுக்கு அறிவிப்பு அனுப்பி வைத்தார்கள். எவர் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் ரமலானின் ஆரம்ப நாட்களில் மதினாவில் ஒன்று கூட வேண்டும் என்று அறிவிக்கை செய்தார்கள். ஆகவே படைகள் ஒன்று சேர ஆரம்பித்தன. பல்லாயிரம் நபர்களை கொண்ட படை ஆயத்தமாகிவிட்டது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிட புறப்பட்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட போது, என் இறைவா, மக்காவாசிகளின் காதுகளை செவிடாக்கி விடுமாறும் அவர்களின் ஒற்றர்களை குருடாக்கி விடுமாறும் நான் உம்மிடம் துவா செய்கிறேன். அவர்கள் எங்களை பார்த்து விடவும் கூடாது, அவர்களின் காதுகளில் எங்களை குறித்து ஏதேனும் செய்தி சென்றடையும் கூடாது என்று அவர்கள் துவா செய்தார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்பட்டார்கள். மதீனாவில் எவ்வளவோ முனாஃபிக்குகள் இருந்தனர். ஆனால் 10,000 பேரை கொண்ட படை மதீனாவில் இருந்து புறப்பட்டது. இதை குறித்து மக்காவுக்கு எந்த செய்தியும் சென்றடையவில்லை. இது அல்லாஹ்வின் பணியாக இருந்தது. தபகாத் இப்னு சாதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, முஸ்லிம்களின் இந்த படை இஷா நேரத்தில் மர்ரு ஜுஹ்ரானை வந்தடைந்தது. மர்ரு ஜுஹ்ரான் என்பது மக்காவில் இருந்து மதீனாவின் பாதையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடமாகும். அதாவது மக்காவில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு இட்ட கட்டளைக்கேற்ப அவர்கள் 10,000 இடங்களில் நெருப்பை மூட்டினர். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட செய்தி குறைஷியர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் அவர்கள் வருத்தத்தில் இருந்தனர். ஏனென்றால் அவர்களின் மீது போர் தொடுக்கப்படும் என அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தனர். முஸ்லிம்கள் புறப்பட்ட செய்தி அவர்களுக்கு கிடைக்கவில்லைதான், ஆனால் நிச்சயமாக போர் நடைபெறும் என்று கருதி கொண்டிருந்தனர். இதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தனர். எவ்வாறு இருப்பினும் இங்கு தவறாக எழுதப்பட்டுள்ளதாக கருதுகிறேன். முஸ்லிம்கள் புறப்பட்ட செய்தி கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தை அடைந்த பிறகு செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். இந்த படை அங்கு தங்கியிருந்தது. 10,000 இடங்களில் தீ மூட்டப்பட்டிருந்தது. இதை கண்ட குறைஷிகள் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக அபு சுஃபியான் அவர்களை அனுப்பி வைத்தனர். நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் அவர்களிடம் எங்களுக்காக பாதுகாப்பை கேட்டு பெறுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்திருந்தனர். அபு சுஃபியான் பின் ஹர்பு, ஹக்கீம் பின் ஹிசாம் மற்றும் புதைல் பின் வர்கா ஆகியோர் புறப்பட்டனர். அவர்கள் படையை கண்டபோது கடும் அச்சத்திற்கு ஆளாயினர். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் கண்காணிக்கும் பொறுப்பை ஹசரத் உமர் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். ஹசரத் அப்பாஸ் அவர்கள் அபு சுஃபியான் அவர்களின் குரலை கேட்டபோது அபு ஹன்சலாவா என்று குரல் கொடுத்தார்கள். அபு ஹன்சலா என்பது அபு சுஃபியான் அவர்களின் பட்ட பெயராகும். அதற்கு அபு சுஃபியான் அவர்கள், நான் தான் வந்துள்ளேன் என்றார்கள். ஹசரத் அபு சுஃபியான் அவர்கள் ஹசரத் அப்பாஸ் அவர்களிடம், உங்களுக்கு பின்னால் இருப்பது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் 10,000 நபர்களுடன் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அப்பாஸ் அவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கினார்கள். அவர்களையும் அவர்களுடன் வந்த 2 தோழர்களையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அழைத்து சென்றார்கள். அந்த மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இதன் தொடர்ச்சி இனிவரும் காலத்தில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر